அண்மை செய்தி. பவானி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பவானி ஆற்றில் இரு கரைகளையும் முட்டி வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுவதால் மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம் சுபா. கோவை திருப்பூர் மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பில்லூர் அணை விளங்கி வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான கேரள மாநிலம் அட்டப்பாடி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குந்தா, அவலாஞ்சி, அப்பர் பவானி, குன்னூர், ஊட்டி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்கிறது. 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் இம்மாத தொடக்கத்துல 50 அடிக்கும் கீழே சென்ற நிலையில தற்பொழுது கிடுகிடுவென உயர்ந்து 94 அடியை எட்டி இருக்கிறது. இதனால் கடந்த 3 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் உற்பத்தி பணிகள் தற்போது மீண்டும் துவக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அணையின் சுமார் 6000 அடி தண்ணீர் மதகு வழியாக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் பவானி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக கரையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக மேட்டுப்பாளையம், ஓடந்துறை, லிங்கபுரம், சிறுமுகை, காந்தவயல் ஆகிய பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பவானி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணிச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.